சாவச்சேரி வைத்தியசாலையில் இரவோடு இரவாக பதில் வைத்திய அத்தியகச்சரை அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டுள்ளனர். பெருமளவு இளைஞர்களும் பொதுமக்களும் வைத்தியசாலை முன்பாக கூடியுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் பெருமளவு போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். வைத்திய அத்தியகச்சரை கைது செய்ய வேண்டாம் என கூறி பொதுமக்கள் போலீசாருடன் முரண்பட்டுள்ளனர். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் குறித்த விடயத்தில் தலையிட்ட நிலையில் தாம் வைத்திய அத்தியட்சகரை கைது செய்யவில்லை என தெரிவித்ததாக அறிய முடிகின்றது. நாளை விடிய 8 மணிக்கு என்ன போக சொல்லி கடிதம் வந்திருக்கு. நான் சட்டப்படி போகணும், இல்லாட்டி சட்ட பிரச்சனை வரும் எனக்கு. ஆனா நான் இந்த தமிழ் ஆக்களை வந்து நான் ஒரு நாளுமே துரோகம் செய்ய மாட்டேன். இப்ப போறது அம்மாரியே சாப்பிடல, ரிங் கிளாஸ்ல போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டுறேன். நோ நோ டாக்டர் டாக்டர் இங்க வாங்க. நீங்கள் அர்ஜுனா 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 யூ கான் லெட் த இன்னசென்ட் பப்ளிக் on the street. டாக்டர் நீங்கள் இந்த மக்கள் உங்களுக்கு நஞ்சு சாப்பாடு தராது. நீங்க சைன் பண்ண கூடாது. இந்த டாக்டரா கட்டினா இந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவையில்லை. இல்ல 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 கொஞ்சம் பொறுங்கடாப்பா. இல்ல டாக்டருக்கு சரி 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 உதவி நான் செய்ய எங்களுக்கு தெரியும். நாளைக்கு நம்பக்கூடிய மாபெரும் போராட்டத்தை தடுக்கத்தான் இன்றைக்கு இந்த வேலை. சிக்கன் கொத்து கொஞ்சம் பாருங்க விட்டாதான் உங்களை மாத்திரத்துக்கு எல்லாரும் நிப்பாட்டுவோம். இந்த வைத்தியரை கொஞ்சம் பொறுங்க. இந்த வைத்தியரை மாத்திரத்துக்கு வந்து இந்த உங்களை மாத்திரத்துக்கு நள்ளிரவில் வந்து பணி செய்யக்கூடிய இந்த வைத்தியர்கள், இந்த வைத்திய மாகாண சுகாதார பணிப்பாளர், பிராந்திய சுகாதார பணிப்பாளர் இரவுல வந்து உங்களை மாத்திரத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா இந்த இரவுல வந்தா நாங்கள் இல்ல போலீஸ் අපේ ඩොක්ටර් දෙකම අපේ ඉන්නවා. மாகாண பணிப்பாளரை டாக்டர் டாக்டர் இப்பவே தீர்ப்போம். மாகாண பணிப்பாளரை கருத்தல்லுங்க. எங்க ஆக்கள் இல்ல இப்ப அவர் நாங்கள் எங்க 3 பேர் சாப்பிட்ட வர்றாராம். அவரை கூட்டிட்டு சாப்பாடு வெளியாட்டி தம்பி ஆஸ்பத்திரியை விட்டு ஓட்டாடி நீங்க வைக்கலாம். இந்த நிகழ்ச்சி திட்டம் தெரியும். நீங்கள் உள்ளுக்கு இருங்க, நாங்க சாப்பாடு கொண்டாரோம். டாக்டர் நீங்க உள்ளுக்கு இருங்க. டாக்டர் நீங்கள் வெளியேறின அடுத்த நிமிஷம் உள்ளுக்க அடுத்த வைத்திய அத்தியட்சர் கடமையேற்பார். எல்லா 25 பேரும் வந்து நிற்பினோம். நாங்கள் எங்களுக்கு அரசியல் தெரியும். இது அரசியல். நாங்கள் மருந்துக்கு வர மாட்டோம். நாங்கள் இந்த வைத்தியரை வந்தா மருந்து அடிக்க மாட்டோம். செத்தாலும் எடுக்க மாட்டோம். வேற வைத்தியர் என்னத்துக்கா போர் பண்ணிக்கிறீங்க? என்ன காரணம் நீங்க போறதுக்கு? டாக்டர்
கடிதம் நாளைக்கு விடிய 8 மணி தான் சட்டப்படி நான் கடிதம் எடுக்கலாம். வற்புறுத்தி பார்த்தா கடிதம் எடுங்கோண்டு யூடியூப்லயும் இந்த பேஸ்புக்லயும் போட்டிருக்கேன்டா. நான் கடிதம் எடுக்கல. அது பிறகு சிங்களத்துல இருந்த கடிதத்தை எனக்கு பாஸ்கே தெரியும், நல்லா கதைக்க தெரியும். சரி வாய்ச்சி காட்டினவ இல்ல let them bring in சட்டப்படி செல்லுவாரியாண்டா இவர் என்ன தேவை வச்சு போட்டு என்ன தேவை வாய்ச்சி காட்டுங்க. அப்ப நான் அதை பேச விட்ட வாய் சொல்லும் கொண்டு எனக்கு இப்ப உண்மையாவே 3 நாளுக்குள்ள அண்ணன் உங்களுக்கு தெரியும் தானே சாப்பிடவே இல்லையா. நேற்று 4:30 படத்துல 5:30 கிளம்பிட்டேன். நான் பார்த்தா வெளியில போய் சாப்பிட்டு வந்து ஒபிஷியலா போய் நான் இந்த மேசையில நான் தானே போய் நான் ஒரு இடமே சைன் பண்ணல. மூன்று நாள் சாப்பிடாங்க கிடந்து பேசன் பார்த்தேன் மச்சான். 3 நாள் போய் உங்க இருந்து போட்டு வந்து பேசன் பாக்குறாங்க. ஒருத்த நான் சாப்பிட்டேன் பண்ண மாட்டேன். இப்ப ஏதோ சாப்பிட போகணும் படிக்கட்டு நான் நான் உள்ளுக்கு இருக்கிறேன். நாளைக்கு விடிய 8 மணி போவேன். சாப்பிட வரும் உள்ள போக கூடாது. உங்களை சாப்பிட உள்ளுக்கு இருந்து வெளியில இண்டை வரைக்கும் பெற வேண்டும். சாப்பாடு என்ன வேணுமோ நீங்க அந்த கொண்டு வைங்க. இந்த பொடி சாம்பார் கொண்டு வெளியே பாசிக்கிச்சால அரசாங்கத்தின் சொத்த அர்ஜுனா போகடா அர்ஜுனா நான் முன்கடை சாப்பாடு வருது. தோக்கல மச்சான் 2009 வரைக்கும் இருந்து காணா போனவர். நான் தோக்க மாட்டேன். ரத்தம் அதே ரத்தம் தான் ஓடுது. உங்களை பின்களவால கொண்டு போயிடாது. சரியா? அர்ஜுனா நான் சொல்றேன் ஒரு காலம் தூக்க கூட நாங்க. ஆனா நீங்க வெளியில வர வேண்டாம். இன்றைக்கு வர வேண்டாம். நாளைக்கு இல்லையோண்டு இந்த மக்கள் இன்றைக்கு மட்டும் வர வேண்டாம். சாப்பாடு வாங்கிட்டு பணிப்பாளர் அனுப்புங்க. போய் சாப்பாடு மருத்துவ துறையே ஒரு மாஃபியா. வடகிழக்கு எல்லா போலீஸ் நிலையாரிகளுக்கும் தெரியும். அதை அப்பாவியல், அதை இன்னசென்ட் போலீஸ், அதுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. நான் டீச்சர் என்ன பிடிக்கணும் எந்த போலீஸ் பிடிக்காது. இந்த போலீசாருக்கு நாங்க சொல்றோம், உங்களுக்கு வருத்தம் என்றாலும் இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க அவசரத்துக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வருத்தம் என்றாலும் இந்த ஹாஸ்பிடல்ல வரணும். அப்ப உங்களுக்கு என்ன சொல்றாங்க? இந்த மெஷின் இருக்கா உள்ளே? எங்க மெஷின்? எந்த ஹாஸ்பிடல்ல இருக்கு? எந்த தனியா ஹாஸ்பிடல்ல இருக்கு? அந்த மெஷின் உள்ள வரணும். அந்த மெஷின் என்ன கரெக்டா சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. நான் எங்க இருந்து சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஆனா நீ தயவு செய்து
அர்ஜுனா அர்ஜுனா போக மாட்டுது அவரை பயப்பட தேவையில்லை விடுங்க அர்ஜுனா போகாது ஒழுங்கான பொலிசண்டா காசு அடிச்சவன பிடிக்க சொல்லுங்க காசு அடிச்சவன பிடிக்க சொல்லுங்க உங்களை காசு அடிச்சவன මාතුරු ඕගොල්ලෝ මෙතන පේෂන් දාලා ගියානේ ඒගොල්ලෝ තමයි අරස් කරලා ලයින් ඇක්ෂන් ගන්නවා අපි ඔකම කඩිය ආරස කරනවා ඒගොල්ලෝ තමයි எல்லா கல்லையும் தெரியும் අජ්ජු අජ්ජුනා நீ போறே யாங்கலாம் பொலிச்சுக்கு வா விடியும் வரைக்கும் போராட்டம் நாளை 8 மணிக்கு இல்ல போராட்டம் நாளை 8 மணிக்கு இல்ல 28 மணிக்கு தொடங்கிட்டு 28 மணிக்கு போராட்டம் தொடங்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா போராட்டம் நடக்கும் ஒன்று செய்யற பழக்கம் இந்த வரலாறு ஓகே டாக்டர் நாங்க நம்புறோம் நாங்க செய்யற பொலிஷன் செய்து போட்டோம் அஜ்ஜுனாக்கே வியாபார வேணும் சொல்லியாச்சு நீங்க விடுங்க ஐயா விடுங்க ஐயா இருப்போம் யாரா புடுங்குறாங்க புடுங்கிட்டு போட்டோம் ஆனா வெளியேறப்பட மாட்டோம் சரி ඒගොල්ලෝ also පවුමිනිසු ඒගොල්ලෝ ඩියුටි වලට ආවිලා ඉන්නේ ඒගොල්ලෝ දන්නවා මෙතන මොනවද යනවා කියලා ஐயா லைஃப்ல வீடியோ யார் கொண்டு போறது இல்ல அங்க பின்வாசல கொண்டு போறது அவர் போக மாட்டார் அடிக்கப்பட்டிருக்கு அரசு சொத்து கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு என்ன அரசு பண்ணல இவன் அரசு நம்ம அரசு ஐயா இங்க அங்க லைவ்ல போடுங்க வீடியோ போடுங்க கடையா சொல்லி கொடுங்க எலிவன் பாசிக்கு நிஞ்சால வாரதா இருந்தா இந்த பொடிதான் பெருமண்ண நீ தெரியுமா எனக்கு சொல்லி போட்டு இந்த நாய் கூட எல்லாம் வேத்தி விட நோலையாக்கு உங்க சார் நிக்கிறா சார் நல்ல ஒரு மனுஷன் அவன் சேர நம்மளையா சார் நல்ல ஒரு மனுஷன் சார் நிக்கிறா சாரோட கதைங்க நல்ல சார் நம்ம பிரச்சனை ஆனா அரசு வேண்டாம் அது நீங்க நாங்க வைக்கிறோம் சார் சார் நீங்க நியாயக்குரிய ஆள் சார் நீங்க உங்களுக்கு வரத கரண்டிப்பா தம்பி பொழுது நம்பர்லாம் கூட நேரடியா கதப்பம் கிட்ட பிரச்சனை சத்தம் போடாதீங்க அவரை விடுங்க මාත්‍යා මොකද උනේ මාත්‍යා ආණ්ඩුව පණිවිඩ කිව්වොත් පොලිස් කරන්න ඕනේ හරිද තාම හරි කැමට එලියට යන්න ඕන කිව්වා. මම බයිසිකලයක් දාලා අරින්න ලෑස්ති උනේ කැමට එලියට යන්න. මෙයාගේ ආරක්ෂාවට ඕන. කවුරු හරි ගලක් හරි ගැව්වොත් පොලිසිය මෙයාට අපි ක්වාටර්ස් එකේ මෙයාට අපි එලියට යන්න මොකුත් කියලා නැහැ. මෙයාට දවස් එකකින් කෑම අපි ආගස් කරන්නවත් මොකද නෙවෙයි. නමුත් සාමයේ කඩ වෙනවා නම් පොලිසිය එන්න ඕන. ඒක මගේ රෙස්පොන්සිබිලිටි. මෙයා ඇවිල්ලා කතා කරා එක සීටියක් උනා. මේක සෙට් කරන්න අපි උත්සාහ කරන්නේ. ඒක එච්චරයි. අපිත් එක්කින්වත් ප්‍රශ්න ඇති කරවන්නේ පොලිසිය එන්න ඕන මෙතෙන්ද. මොකද පීස්ෆුල් ඉන්න ඕන. අයරන් ඔය කට්ටිය ගන්න කෑම එකක් ගෙනත් දෙන්න. අපි ડોක්ටර් කාඩයක් දෙනවා. අපි කාඩයක් දෙනවා. මෙයාට යන්න කියන්නේ. අයරන් දන්නවනේ වචනේ නේ. හරිද? நீங்க அவருக்கு போயிட்டு මේ කට්ටිය ගන්නකො. අයරන් දීලා ප්‍රශ්නයක් දෙන්නේ. අපි එමයි. பிடிச்சு போட்டு வர வேண்டாம் පොලිසියයි ડોක්ටර්යි අතර ප්‍රශ්නයක්වත් නැහැ. පොලිසියයි උඹලා අතර ප්‍රශ්නයක්වත් නැහැ. අපි මහජනයාගේ පැත්තේ ඉන්නේ. அரை பண்ண விஷயம் நடக்காது ඊයේ පෙරේදා කරනවා.
நீங்கள் பாரம் எடுத்துட்டு போனால் திரும்ப திரும்ப அவர் செய்ய மாட்டார் கலைக்கட்டும் என்னண்டா சாப்பாடு என்ன செய்யற நாங்க சரி நாங்கள் சாப்பாடு கொண்டு ஒரு டீல் நாங்கள் டாக்டரை போலீஸோட சாப்பிட போகிறோம் டாக்டர் அலுவலகத்துக்கு முன்னால வைத்தியசாலைகள் இணைஞ்ச நோயாளிகள் இல்ல, எந்த விதமான நிர்வாக கடமையும் இல்ல. அதனால டாக்டருடைய அலுவலகத்துக்கு முன்னால இந்த மக்கள் நாங்க குந்தி இருக்கிறோம். எங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடுங்க, அவரே பாதுகாப்பு நாங்கள் அப்படி வரோம். இல்ல இல்ல வேண்டாம், அவர் சாப்பாடு கொண்டு லூப்பா கொடுக்காது. ලොකුම මාතිරු කියෝ තරස් කරන්න ඕනේ. ඕකට ඒකට මොමනා කරනවා. කතාව මෙතන ඉවර කරන්න. டாக்டர் உங்களுக்கு இருக்கிற ஆதரவுன்றது இது மாதிரி 1000 மடம் வருவாங்க வந்து கொண்டு சரி 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 சும்மா இருங்களா நீங்க சரி ஆவந்தானே அப்பா அரிமாத்தியா அரிமாத்தியா அப்படி பெஸ்கர் ஹொண்டிங்க பலத்தக்கி பல அப்பித்தக்கி மே மைனோ கொடு கல்யாணம் தான் மைனோ சாப்பாடு அனுப்பியாச்சு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஹரி ஹரி மாத்தி நம்பிக்கிறீங்களே சாப்பாடு கொண்டே கொடுங்க. ஒண்ணு நடக்காதப்பா முதல்